ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள், இந்த 2017 செப்டம்பர் மந்த் ராசி பலனை டீட்டெயில் அனலைஸை உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. எவ்ரி மந்த் ராசி பலன் உங்களை தேடி வரும். ப்ளஸ் டிரான்சிட் பலன்கள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, கிரகண பெயர்ச்சிகள், வாஸ்து சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. செப்டம்பர் மாதத்தோட அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, முதல்ல எல்லா கிரகத்தை விட சூரியன் ரொம்ப வலுவாக இருக்கார். ஸோ சூரியன் அரசாங்கத்தில் முக்கியமான மாற்றம், அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் உள்ளவங்களுடைய டெசிக்னேஷன், அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய புதிய புதிய திட்டங்கள், இதெல்லாம் செயல்முறைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அடிப்படையில் அமையும். அதே மாதிரி சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ இந்த சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சனி வரும்போது நிறைய எதிர் அலைகள், எதிர் போராட்டங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அடிப்படையான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி சூரியனோட புதன் ஒன்றா இருக்கிறது கல்வி திட்டங்கள், புதியதொரு கல்வி திட்டங்கள் கொண்டு வர்றது, அதே மாதிரி எஜுகேஷன் சைடில் ஒரு நியூ ரெவல்யூஷனுடைய ஐடியாஸ்லாம் இன்புட் பண்ணுறதுக்குலாம் ஒரு நல்ல டைமாக நம்ம பார்க்க முடியுது. எஜுகேஷனை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாணவர்களுக்குண்டான உற்சாகம் கிடைக்கிறதுக்குலாம் இந்த ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கும் இந்த புதனுடைய இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜூபிட்டரோட டிரான்சிட் செப்டம்பரில் நடக்க போது, இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் ஒரு சிலருக்கு ஃபேவராகவும் ஒரு சிலருக்கு அன்ஃபேவராகவும் இருக்கும். பட் பொதுவாக குரு யாருக்கும் கெடுபலன் கொடுக்குறதே கிடையாது. ஃபேவராக இருக்கவங்களுக்கு நல்ல பலன் வாரி கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் க்ரோத், பிஸ்னஸ் க்ரோத், அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல மணி ஃப்ளோ, அப்புறம் டெப்ஸ், நிறைய கடன்களில் உள்ளவங்களுக்கு கடன்லேருந்து தீர்வு, இதெல்லாம் இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் நிறைய பேர் கொடுக்கும். ஒரு சிலருக்கு இருக்கும் வேலை விலகி புதியதொரு வேலை கிடைக்கிறது, இடம் மாற்றம் உண்டாகுது, பிடிக்காத ஒரு இடத்துல போஸ்டிங் கிடைக்கிறது, மேரேஜில் டிலே ஆகுது, ஒரு சிலருக்கு நல்ல டைம் உள்ளவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்சிட்க்கு முக்கியமான ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் நம்ம எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி ராகு கேது இப்போ தான் டிரான்சிட் ஆயிருக்கு ஆகஸ்ட்டில். ஸோ ஆகஸ்ட்டில் ராகு கேது டிரான்சிட் ஆனது, அந்த டிரான்சிட் இந்த ஜூபிட்டர் டிரான்சிட். மற்ற பிளானட்டோடைய பொசிஷன் பார்க்கும்போது வீனஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் 15 days செப்டம்பரில் ராகுவோட கனெக்ட் ஆகிருக்கு. இது பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு மன ரீதியான ஒரு குழப்பம், ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறன்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். பட் ஒரு சில ராசிகளுக்கு அதுவும் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அண்டு மார்ஸோடைய இந்த பிளேஸ்மெண்ட், இந்த சூரியனுடைய வீட்டில் செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, மருத்துவத்தில் புதிய கண்டுபிடிப்புகள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சயின்டிஸ்ட் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறது, அண்டு நல்ல மெசைல்ஸ் அண்டு இந்த மாதிரி விஞ்ஞான ரீதியான கருவிகள் கண்டுபிடிக்கிறது, போர் கருவிகள் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். உலக தலைவர்கள் கூட இந்த செப்டம்பர் மாதம் சூரியன், இந்த மார்ஸ், மற்ற பிளானட்டோடைய இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு முக்கிய முடிவுகள், முக்கிய ஆலோசனைகள் நடத்துறதுக்கெலாம் மிக மிக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக நமக்கு தெரியுது. அப்புறம் சாட்டர்ன் ஸ்டில் இன் ஸ்கார்பியோ, விருச்சிகத்தை தான் சனி இருக்கார். இந்த சனி லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், தீயதை அழிக்கக்கூடிய, தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சனி கிரகம். இந்த சனி கிரகம் வெகு விரைவில் இன்னும் ஓரிரு மாதங்களில் உங்களுக்கு அடுத்த ராசிக்கு நகரப்போகுது. அந்த பயணம் நெருக்கத்தில் இருக்குது. அந்த பயணம் நெருங்குச்சுன்னா இந்த சனி பகவான் நீதியை நிலைநாட்ட, தர்மத்தை நிலைநாட்ட சில யுக்திகளை கையாளுவார்னு நம்ம பார்க்க முடியுது. ஓவராலாக செப்டம்பரில் கவர்மெண்ட் செக்டாரில் உள்ளவங்களுக்கு ஹை ஃபேவரபுளான ஒரு மாதமாக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அது சூரியன், மார்ஸ் அண்ட் மெர்க்குரி ஒன்றா நல்லா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் தெரியுது. அதே மாதிரி பேங்கிங் செக்டார், இந்த பேங்கிங் செக்டாருக்கு ஒரு நியூ ஐடியாலஜி, அதுக்கப்புறம் க்ரோத் இன் ட்ரேடிங் அண்ட் ஷேர்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. துலாம் ராசி நேர்களே, துலாம் ராசி பலன்கள் 2017 செப்டம்பர். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2017 வருஷம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் கடக ராசியில், அதாவது சுக்கிரன், இந்த கடக ராசியில் ராகுவோட கரெக்ஷனில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு உங்களுடைய மைண்டில் நிறைய ஒரு குழப்பங்கள்லாம் உண்டு பண்ணும். ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதம் குரு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ், உங்களுடைய ஜென்ம ராசியில் வர்றது, இது ரெண்டுமே என்ன, அதாவது எதிரணியை சேர்ந்த உங்களுக்கு ஒத்து போகாத, நல்ல பலன்களை விளைவிக்காத ஒரு பிளானட் உங்களுடைய ஜென்ம ராசியில் வர்றது. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் இந்த ராகுவோட கனெக்ட் ஆகிட்டு 10th ஹவுஸில் இருக்கிறது. இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ நீங்கள் மனம் தடுமாறாமல் இருக்கிறதுக்கு பிரார்த்தனை நிறைய பண்ணுங்கள். நல்ல ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் போயிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த மாதம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ், உங்களுடைய எல்டர்ஸோட அட்வைஸ் கேட்டு பண்ணுங்கள். அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. எது செஞ்சாலும் ஒரு திங்க் டைஸ் ஆர் ட்வைஸ், நீங்கள் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அதோடைய செயல்பாடுகள், அதோடைய விளைவுகள், இது வந்து ஒரு எதிர்மறையான பலன்களை விளைவிக்கிற மாதிரியான ஒரு மந்தாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ எதுவுமே கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கறது நல்லது. ஓகே, ஆஸ் இட் இஸ் போயிட்டு இருக்கிறதுலாம் எப்படி போகும்? ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற பிஸ்னஸ், உங்களோட ஜாப், உங்களுடைய நேச்சர் ஆஃப் லைஃப், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ், உங்களோட க்ரோத், இதெல்லாம் உங்களோட எஜுகேஷன், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஸ் இட் இஸ் போயிட்டு இருக்கிறது நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் பண்ண போகிறீங்க, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நியூ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி விஷயங்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, இப்போ வந்து டீட்டெயிலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 11th ஹவுஸில் ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்கும்போது ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜாப் அண்ட் கரியரில் ஒரு நல்ல நேம் அண்ட் ரெகக்னேஷன், ஒரு க்ரோத், உங்களுடைய தாட் ப்ராசஸில் வந்து ஒரு சக்ஸஸ், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இருந்தாலும் மைண்ட் எப்படி இருக்கும்? அதை வந்து நீங்கள் ஒரு கரியர் வைஸ் அந்த டைமில், ஆஃபீஸ் டைமில் நீங்கள் அப்படி இருந்தாலும் கூட ஒரு பர்சனல் மைண்ட் தாட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்காது. ஏதோ ஒரு வியக்தி, இனம் புரியாத ஒரு சின்ன கவலை, ஒரு குழப்பம், இதெல்லாம் அடையிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. அண்டு உங்களுடைய அந்த ராசிநாதன் சுக்கிரன் வந்து ராகுவோட கனெக்ட் ஆகிட்டு ஒரு 15 days மட்டும் தான் அங்கே இருப்பார். அந்த 15 daysக்கு அப்புறம் அவருடைய அந்த மூவ்மெண்ட் இருக்குது, டிரான்சிட் இருக்குது. ஸோ சுக்கிரனுடைய அந்த பயிற்சி நடக்கும் போது இந்த குழப்பத்திலேருந்து தான் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பரில் ஒரு ரிலாக்ஸ்டு மூடோட, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களுடைய ஐடியாஸ்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்றதை நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்துறதுக்கு எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சாட்டன் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்குது. சாட்டன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 5, இந்த 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி கிரகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது இன்கம் வந்து சனியால், அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து சேல்ஸ், அவங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. காரணம் 11th house and 2nd house ரெண்டு இடத்துலையும் வந்து உங்களுக்கு பிளானட்ஸுடைய இந்த கனெக்டிவிட்டி வந்து இன்கம் அண்ட் க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும். ஜூபிட்டர் வந்து உங்கள் மைண்டு தான் டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர பிஸ்னஸ் அண்ட் க்ரோத் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபுளாக நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி மர்க்குரி வந்து இந்த மந்தோடைய இறுதியில் அவருடைய பிளேஸ்மெண்ட் உச்சத்துக்கு அடையும் போது உங்களுக்கு வந்து நாடு கடந்த ட்ரேடிங் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அண்ட் கேது வந்து 4th ஹவுஸில் இருக்கிறது வந்து ஹெல்த் வைஸ், உங்களோட மைண்ட் வைஸ் நீங்கள் வந்து கவனம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சில வேண்டாத சிந்தனைகள் நிறைய வரும், சில வேண்டாத குழப்பங்கள் வரும், ஒரு சிலருக்கு பயம் வரும், ஒரு சிலருக்கு வந்து தடுமாற்றங்கள் வரதுக்குள்ளான சான்சஸ் இருக்குது. அது வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து டிவைன் ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை தான் நீங்கள் வந்து நாடி போகணும். உங்களை நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்தி பார்க்குறது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ துலாம் ராசிக்கு ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்கும் இந்த மந்த்? வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ஃபேமிலி டேர்ம்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் இந்த பதட்டமான நிலையினால வந்து ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இன்வால்மெண்ட் ஆர் பெரிய ஈடுபாடு, இல்லைனா வந்து ஒரு சுமூகமான உறவுகளை ஏற்படுத்துகிற அந்த மென்டாலிட்டி வந்து இந்த மந்த்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக ஆர்கியூமெண்ட்டோ இல்லை ரொம்ப ஒரு ஓவர் சிச்சுவேஷன் வந்து அதிகம் ஷேர் பண்ணிக்காமல் கூட இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய எல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உங்களோட ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். எமோஷனல் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க இன்னும் டவுன் அண்ட் வீக்காக சம்டைம்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி அதை நீங்கள் ஷேர் பண்ண பழகுங்க. அண்ட் துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஹெல்த் பாயிண்ட் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி எமோஷனல் ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கர் பார்ட்டில் தெரியுது. ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது உங்களுடைய பிராண்டுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால, நார்த் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஆக்டிவாக, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி நீங்கள் வந்து துடிப்புடன் செயல்படுறதுக்கு இந்த மந்த் வந்து ஃபேவராக தான் உங்களுக்கு அமையும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் பார்த்தாச்சு, உங்களுடைய கரியர், உங்களோட சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆஸ்பெக்டில் அவ்வளோ ஃபேவரான ஒரு மூவ்மெண்ட், அவ்வளோ ஃபேவரான ஒரு டைமாக நம்ம எடுத்துக்க முடியல. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடியல. அண்டு சினிமாவுக்கு இந்த கலைத்துறை, இந்த ஊடகங்கள் அண்டு இந்த ட்ராமா, மியூசிஷியன்ஸ், இந்த மாதிரியான ஆர்ட் ரிலேட்டடான எல்லாத்துக்குமே இந்த சுக்கிரன் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃப்ளூன்சிங் பிளானட். அந்த ராசியில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மந்த் அதில் ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆர் ரெகக்னேஷன்ஸ், இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு ஹிட் ஆகிற மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகுவோட கனெக்டாக இருக்கிற அந்த சுக்கிரன் முதல் 15 நாள் உங்களுக்கு ட்ரையல் கொடுத்தாலும் கூட நெக்ஸ்ட் 15 days உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ஸோ என்னோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ராசி பலனை பற்றின சில அனலைஸ்க்கு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஒரு மாதத்துக்குள்ளான இந்த பிளானட்டோடைய மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்குன்னு நான் பலன் கொடுத்துருக்கேன். இது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும், என்னுடைய பர்சனல் சார்ட் எனக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும். அதே மாதிரி என்னுடைய ஜாதகத்தை வந்து டீப் அனலைஸ் பண்ணி என்னோடய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்னோட கரியர் எப்படி இருக்கும், என்னுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், என்னோட ஹெல்த் எப்படி இருக்கும், என்னோட லாங்கிவிட்டி, என்னுடைய அந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில் அனலைஸ் வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில் அனலைஸ் அதில் வந்து நம்ம கன்சல்டேஷன் டைம் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என்னை மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.